ஒரு வழியா 55 நாளுக்கு அப்புறம் குவைத்துல வந்து ஏர்போர்ட் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மீ அவர் சேனல் அல்-ஃபின் கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். ஸோ பிரெக்னென்ட் டெலிவரிக்குன்னா அப்போ நான் வந்துட்டு இப்போனா வந்துட்டு வீடியோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ரெகுலராக இனிமேல் வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ என்னோட பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் நான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ அதனால வீடியோஸ் கண்டினியூவாக கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கேப் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் வந்து இப்போ இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் வந்துட்டு கரெக்டாக ரெகுலராக வரும். இன்ஷால்லா நீங்கள் வந்து பழைய மாதிரி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் புதுசாக ஏதாவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சின்னதாக ஒரு ஷாப்பிங் இருந்துச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் அப்படியே வீட்டுக்கு தேவையான ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். ஸோ குவைத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட் நியூஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப குட் நியூஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா 55 நாளுக்கு அப்புறம் இப்போ வந்து ஏர்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனையோ பேர் வந்து எப்படா ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இன்க்ளூடிங் மீ. ஈவன் இந்தியாவிலிருந்து குவைத்து வரவங்க, இப்போ குவைத்துலேருந்து இந்தியா போகிறவங்க, விசிட்டிங் விசாவில் வந்தவங்க, ஸோ இப்படி நிறைய பேர் வந்து எப்படா ஃப்ளைட் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ ஃபைனலி அந்த ஏர்போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் விசானா முடிய போகுது அப்படிங்கிற கேட்டகரியிலாம் இருந்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி எந்த கவலையும் இல்லை. ஸோ ஃப்ளைட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. எப்படின்னா ஆனால் குறிப்பிட்ட டெஸ்டினேஷனுக்கு மட்டும்தான் இப்போ வந்து ஃப்ளைட் வந்து மூவ் ஆகுது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் 4 and 5 இது மட்டும் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2 ஃப்ளைட் வந்து எப்படின்னா வந்து ஜசீரா ஃப்ளைட்டும், அதாவது ஜசீரா ஏர்வேஸும் குவைத் ஏர்வேஸும் வந்து 2 ஃப்ளைட்டும் வந்துட்டு இப்போதைக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்ட டெஸ்டினேஷனுக்கு மட்டும் தானே சொல்லியிருக்காங்க அதுவும். ஸோ சென்னை போகிறவங்க வந்துட்டு குவைத் ஏர்வேஸில் போகலாம். ஜசீரா ஏர்வேஸ் பார்த்தீங்கன்னா அம்மான், ஜோர்டான், லெபனான், எகிப்து, சிரியா, துபாய், UAE, துர்க்கி, மும்பை, கொச்சி, டெல்லி, இந்தியா இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜசீரா ஃப்ளைட் வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா குவைத் ஏர்வேஸ் போகிறது. குவைத் ஏர்வேஸ்லேருந்து நம்ம சென்னைக்கு போகலாம். அது பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாள் வந்துட்டு இந்த ஃப்ளைட் வந்து போகுது. சென்னைக்கு போகிற ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா குவைத் ஏர்வேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா லண்டன், ரியாத், மும்பை, திருவனந்தபுரம், சென்னை, கொச்சி, டெல்லி அண்ட் மைலா இதில் போகிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா குவைத் ஏர்வேஸில் வந்துட்டு போனால் வாரத்தில் 3 நாள் ஃப்ளைட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 நாள் ஃப்ளைட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரியோ போகிறவங்களுக்கு. அடுத்தது வந்து வாரத்தில் 4 நாள் ஃப்ளைட் போகுது. இதுக்குன்னா வந்து ஜெத்தா அண்ட் டாக்காக்கு போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து 2 நாள் ஃப்ளைட்டு போகுது. அது வந்து பெட்ரியோட் அண்ட் லாகூர் ஆக்க போகுது. அடுத்தது வந்து வாரத்தில் 1 ஃப்ளைட் போகுது. அது வந்து இஸ்தான்புல், குவாங்கோ, அப்புறம் வந்து கொழும்பு. இதுக்கு வந்து வாரத்துல வந்து 1 நாள் வந்து ஃப்ளைட் போகுது. இதெல்லாம் வந்து குவைத் ஏர்வேஸ்ல போகலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் பொட்டியை கட்ட வேண்டியதான். எவ்வளோ நாள் நிறைய பேர் வந்துட்டு எப்படா ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நிறையா ப்ராப்ளத்துக்கு இடையில நமக்கு வந்துட்டு எப்படா நம்ம ஊர் மண்ணை மிதிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கூட மைண்ட் தாட்டில் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து வரவங்க கூட வந்துட்டு எப்படி வரப்போகிறோம் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் ரொம்ப யோசனையில் தான் இருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் இது நல்ல ஒரு நியூஸ்ன்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை செக் பண்ணி பார்க்கும்போது அண்ட் ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்குங்க. நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஃப்ளைட் டிக்கெட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ மேபி போக வந்துட்டு டிக்கெட் ப்ரைஸோட கம்மி பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஸ்டார்டிங் ஏன்னா 2 ஃப்ளைட்டு தான் போகுது அப்படிங்கும்போது கொஞ்சம் டிக்கெட் விலை வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, நம்ம போகணும், ரொம்ப அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து புக் பண்ணி கிளம்பிக்கலாம். ஓகேவா?
நம்ம எல்லாருடைய மனநிலையுமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இங்கே உள்ள ப்ராப்ளம்ஸை வந்து எப்படியாவது சரி பண்ணிக்கணும், அது எப்படியாச்சும் சரியா ஆகணும் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. பட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண, ஜெசிரா ஃப்ளைட் ஒன்று இருந்துச்சு. அது எப்படின்னா வந்துட்டு சுற்றி போகிற மாதிரி, அதாவது தம்மாம் போயிட்டு சுற்றி போகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களோட பேசிக்கிட்டு நான் இன்னைக்கு சாம்பார் வச்சுட்டேன். சும்மா நார்மலா கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு போர் அடிக்குமோ அப்படிங்கறதுனாலதான் நான் வந்துட்டு அப்படியே சமைச்சுக்கிட்டு வீட்டு ஒர்க் நான் பார்த்துட்டு அப்படின்னு அவங்க கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்கு போறவங்க வந்து ரொம்ப சேஃபா போகலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. பார்த்து பத்திரமா எல்லாரும் போறவங்க போயிட்டு வாங்க, வரவங்க கண்டிப்பா வாங்க. நிறைய பேர் ஃப்ளைட் இது அது என்னது விசா வேற நிறைய பேருக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து 1 month வந்து எக்ஸ்டெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது. நீங்கள் விசா முடிய போகிற டைம்ல நீங்கள் குவைத்தில் இருந்தீங்கன்னா விசா எடுத்துட்டு, அதாவது ரினிவல் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குவைத்துல வந்து நீங்க இந்தியா கிளம்பலாம், இல்லை நீங்க எந்த நாட்டு கிளம்புறீங்களோ கிளம்பலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்க அங்கேருந்து குவைத்துல இருந்து வரவங்களும் தாராளமா நீங்க வந்துட்டு திரும்பி வந்துட்டு கண்டிப்பா வரலாம். ஓகேவா? ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. விசா முடியுதுன்னா அது ரினியூவல் பண்ணிட்டு போறது நல்லது ஊருக்கு போகும்போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் சாம்பார் தான் வச்சுருக்கேன் அண்ட் ஒயிட் ரைஸு. எப்போதுமே வடிச்சு விட்டு தான் ஆக்குவேன். நம்மளுடைய ஆல்ரெடி இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் நான் வடிச்சு விட்டு தான் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் பார்த்தீங்கன்னா பிரெட்டை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு க்ரீன் டீ ஹஸ்பண்ட் கேட்டாங்களா, ஸோ அவங்களுக்கு க்ரீன் டீ போட்டு அப்படியே பிரெட் ரோஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சு. நம்ம வந்துட்டு க்ரீன் டீ எப்போயாச்சும் குடிப்பேன், ஆனால் வந்து டீ காஃபி அதிகமாக நான் குடிக்க மாட்டேன். சின்ன வயசில் குடிச்சது பழக்கம். அதாவது நான் காலேஜ்னா போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா டீ காஃபினா குடிக்கிறது ரொம்பவே அவாய்ட் பண்ணிட்டேன். அந்த டைமுக்கு குடிச்சாதான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கம் எனக்கு வரவே இல்லை. அது ஏன் தெரியல. மேபி அதுக்கு நான் பழகிருந்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு டைமுக்கு தெரியாது, குடிச்சா மட்டும்தான் எனக்கு வந்து தலைவலி விடும் அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட் ஆகிருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பழக்கம் இல்லாதனால எனக்கு வந்துட்டு இந்த டீ காஃபி குடிக்கிறது பழக்கமே பெருசா வந்து அதை ஒரு பழக்கமா நான் வச்சுக்கல, சிம்பிளா சொல்லணும்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கா, அதையும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.